ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான ஜனங்களே, தேவனுக்குள்ளாக நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் தேவன் நம்மோடு கூட ஒரு சில காரியத்தை குறித்து நம்மோடு பேச போகிறார். ஆமென். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா பாருங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது என்ற தலைப்பில் இன்னைக்கு நாம் என்ன காரியத்தை பார்க்க போகிறோன்றத நம்ம பார்ப்போம். பாருங்க, அதுக்கு முன்பதாக நம்ம ஒரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். என்னோட கூட நீங்களும் எடுத்து வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். சத்தியத்தை நாம் எந்த விதத்தில் நாம் அறிய வேண்டும்? ஒரு சத்தியத்தை நாம் அறிய வேண்டிய விதத்தில் நம்ம அறிந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், எந்த விதமான இடரல்களும் இல்லாமல் நம்ம சரியான ஒரு தேவ பாதையில் நம்ம நடக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம பாருங்க, எடுத்து வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அவன் எப்படிப்பட்ட வாழ்வை அடைய முடியாது என்பதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோட கூட நீங்களும் எடுத்து வாசிங்க. இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை என்னோட கூட நீங்கள் எடுத்து வாசிங்க. எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம்: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆமென். இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். என்னன்னா கவனிங்க, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இது முதலாவது காரியம். இதில் 2வது காரியம் என்னன்னா பாருங்க, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற நாம அநேகர் என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விதமான காரியங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிடுவோம் இல்லையா? எங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். என்னடா இது, நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, எதனால் என்னுடைய ஆசீர்வாத குறைவு, ஆசீர்வாத தடைகள் வருகிறது என்பதை நாம் புரியாமல் இருப்போம் இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். என்னன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, வாழ்வடைய முடியாது. ஆமென். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எதையாகிலும் நீங்கள் செய்திருப்பீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனுக்கு முன்பதாக நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்கள். ஆமென். நீங்கள் அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் அதை மன்னிக்க அவர் என்ன பண்ணுவாராம், அவர் போதுமானவராக இருக்கிறார். மிகுந்த இரக்கம் உள்ளவராகவும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். ஆமென். அப்போ 2வது காரியம் என்னன்னா பாருங்க, அப்படி அறிக்கை பண்ணுகிறவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுமா, தேவனிடத்தில் அவன் என்ன பண்ணுவானா, இரக்கத்தை பெற்றுக்கொள்வானா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பாவிகளுக்கு என்ன பண்ணுறது இல்லையா, செவி கொடுக்கறது இல்லையா? ஆனால் பாவிகளை தேவன் என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறாரு. அவர் ஆண்டவரிடத்துல வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அவங்கள அணைத்து கொள்ள தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னா பாருங்க, முதலாவது காரியம், எப்படிப்பட்ட வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற தலைப்பின் கீழே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதல் காரியம், சரீர பிரகாரமான வாழ்வை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். இந்த உலக ஆசீர்வாதத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் என்னன்னு அதை நம்ம பார்த்தோன்னா, நம்முடைய பாவங்களே எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. ஆமென். இப்போ முதலாவது காரியம், சரீர பிரகாரமான, அதாவது என்னென்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது என்னன்னா பாருங்கள், ஒரு வசனத்தை என்னோடு கூட நீங்கள் எடுத்து வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்னோட கூட நீங்களும் எடுத்து வாசிங்க. எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். கவனிங்க, நமக்கும் தேவனுக்கு பிரிவினையை உண்டாக்குகிற காரியங்கள் எது என்பதை நம்ம அறிந்து அதை நம்ம விட்டு விலக்கணுமே கண்டி நம்ம தேவனை விட்டு நாம் விலகி போகவே கூடாது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான
அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த உலகத்தில் நம்ம பாவத்துக்காக, உலக சந்தோஷத்துக்காக, ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிட்டோம், இனி இதை நம்ம இந்த காரியத்தில் நம்ம இருக்க வேணாம், நம்ம தேவனுக்கு நம்ம முன்பதாக நம்ம நிற்க வேண்டாம் என்று நம்ம நினைப்போம்னா அது தவறான காரியம். நம்ம என்ன பண்ணணும்னா தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிள்ளை, ஒரு தகப்பன் இருக்காரு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிள்ளை தப்பு செஞ்ச உடனே அந்த பிள்ளையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, அடிக்கிறார். ஆமென். அப்போது அந்த தகப்பனை பார்த்து இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, நீ எனக்கு அப்பாவே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். நீ அப்பாவா எனக்கு வேணாம், நீ எப்போ பார்த்தாலும் என்னை அடிக்கிற, எப்போ பார்த்தாலும் என்ன துன்புறுத்துற, நீ எது பார்த்தாலும் எனக்கு குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோன்னா அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும் பாருங்களேன். ஆனால் அது நல்லா கவனிங்க, அந்த தகப்பன் எதற்காக அந்த பிள்ளையை அடிச்சிருப்பாருன்னா அது நிச்சயமாக ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கும். மேன் அப்போது இன்றைக்கி அந்த தப்பை நாமளும் கூட இன்றைக்கி தேவன் அந்த தகப்பனாக இருக்கிறார், நாம் அந்த பிள்ளையாக இருக்கிறோம், நாமளும் கூட இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. நம்ம அதை ஒத்துக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது, கொஞ்சமும் தயங்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிற காரியம் இதுதான். நான் ஒன்று ஒரு தகப்பனை போல் நான் சிரிச்சிக்கிறேன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆண்டவரை விட்டு விலகாமல் என்ன பண்ணுங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாக நம்முடைய பாவங்களை என்ன பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம். ஆமென். நம்முடைய பாவங்களே தெய்வனுக்கும் நமக்கு விரோதமாக ஒரு தடுப்பு சுவரை கொண்டு வருதுன்றதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போது இன்றைக்கி முதலாவது காரியம் என்னன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற தடைகளை என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து போடுவோம். தேவனை விட்டு நம்ம விலகி போகாமல் நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த தடை என்ன, அந்த பாவம் என்ன, தேவன் நம்மிடத்தில் பேச முடியாதபடிக்கு, தேவனோடு கூட நம்ம வாழ முடியாதபடிக்கு, தேவ சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு, தேவ அன்பில் நம்ம நிலைத்து நிற்க முடியாதபடிக்கு எந்தெந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரச்சனையை கொண்டு வருது, ஆண்டவரை விட்டு பிரிக்குது என்பதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், புரிந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது காரியம் என்னென்னா பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்வை நம்ம என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. முதலாவது நம்ம பார்த்தோம் என்னென்னா, சரீர பிரகாரமான வாழ்வு, அதாவது உலக ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது காரியம் என்னென்னா, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நாம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் பாருங்கள், அதுக்கு என்ன அர்த்தம், ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுன்னா என்ன அர்த்தம்னா, பின்மாற்ற நிலைமையில் நம்ம போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களோ நானோ யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அது சரியாக இருக்கிறதா, நம்ம தேவனோடு கூட உள்ள உறவு அது சரியாக இருக்கிறதா என்பதை நம்ம என்ன பண்ணணும்னா யோசித்து பார்க்கணும். மேன் என்னோட கூட ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. அது எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். ஆமென். மறுபடியும் உங்களுக்காக நான் அதையே வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவன் ஆகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். 12வது வசனம் பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ கொத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே கடந்து போகும்போது அது என்ன பண்ணுதான், நமக்குள்ளே இருக்கிற எல்லாவித அழுக்கையும், இல்லாத தேவனுக்கு பிரியமில்லாத அந்த வாழ்க்கை, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பாதை, இல்லை தேவனோடு கூட இல்லாத அந்த ஒரு ஐக்கியத்தை அது என்ன பண்ணுதான், அது சரி செய்யும் போது நமக்கு என்ன பண்ணுது, நிறைய நேரத்தில் நமக்கு வலிக்குது. ஆமென். தேவன் நம்மை சிட்சிக்கிறார், தேவன் நம்மை வெறுக்கிறார் என்று நாம் என்ன பண்ணுறோம், நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிளவை தான் நம்மக்கிட்ட இருந்து எடுக்கிறார கண்டி தேவன் என்ன பண்ணலை, நம்மளை ஒரு நாளும் வெறுக்கலை.
ஆவிக்குரிய அந்த பிளவு நம்மக்கிட்ட வந்துடுச்சுனாலே என்ன ஆகும்னா, பிசாசு நம்மள தேவனோடு கூட இருந்து நம்மள பிரிச்சுடுவான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனோட கூட இருக்கிற அந்த உறவுல இருந்து பிரித்து அசுத்தமான வாழ்க்கைக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு, கவலையுள்ள வாழ்க்கைக்கு, பாவம் நிறைஞ்ச வாழ்க்கைக்கு, பரலோக ராஜ்யத்தை விட்டு நம்மளை பிரித்து நரகன்ற அந்த அக்கினிக்கு நம்மளை என்ன பண்ணுவான்? அவன் நேராக நயவஞ்சகனாய் கொண்டு சென்று விடுவான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஆமென். இன்னைக்கு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆவிக்குரிய பிளவுகள், அந்த பின்மாற்ற நிலைமைகள் எல்லாம் என்ன ஆகட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து மாறட்டும். தேவன் நம்ம நேசிக்கிறார் என்பதை நம்ம மறக்காம ஒவ்வொரு நாளும் நம்ம என்னப்பா நான் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் நான் எனக்குள்ள என்ன மாற்றிக்கணும், எனக்குள்ள என்ன குறை இருக்குது, எனக்குள்ள என்ன குறை இருக்குன்னு சொல்லி 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 நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளை சரி செஞ்சோன்னா தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிளவு வரவே வராது. ஆமென். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? இன்னைக்கு அந்த பின்மாற்ற நிலைமைகள் எல்லாம் என்ன பண்ணட்டும்? மாறட்டும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்கு நல்லா நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல பேக்லாம் கொடுத்து, லஞ்ச் பேக்லாம் கொடுத்து என்ன பண்ணுறாரு, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாரு. ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், நான் போயிட்டு அங்கே படிக்க மாட்டேன், இல்லை என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, தகப்பனை ஏமாற்றிட்டு வேறு இடத்துக்கு போய் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த தகப்பன் எதுக்காக அந்த பிள்ளையை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாரு? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். எதுக்காகன்னா, அவங்க அந்த பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல ஒரு லெவலுக்கு வரணும், நல்ல டிகிரி வாங்கணும், அவன் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுக்கு போகணும், அவனுடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் விடுறாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணலை, அது புரியலை. ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த பிள்ளைக்கு அது புரியலை. புரியாததுனால தான் என்ன பண்ணுதுன்னா, நிறைய நேரத்தில் அந்த பிள்ளை அப்பா புரிஞ்சிக்காமல் ஐயோ ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணாது, சரியாக அதுங்க போகவே போகாது. என்ன பண்ணோன்னா, நான் போக மாட்டேன்ட்டு காலையிலேயே எழுந்து அடம் பிடிச்சிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கோங்க. இல்லை ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, போய் சுற்றுங்க. ஆனால் நல்லா கவனிங்க, அந்த தகப்பன் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை அறிஞ்சதுனால அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு, அந்த பிள்ளையை அடிச்சாகலும் என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்கூலுக்கிட்டன்னு கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. நாமளும் கூட இன்றைக்கி அப்படித்தான் நிறைய நேரத்தில் தேவன் நம்மை சிட்சிக்கும் போது, பாவத்தை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது, இந்த காரியத்தில் நீ ஈடுபடாத, இவங்களோடு கூட சேராத, பொல்லாத நண்பர்கள் கூட சேராத, பொல்லாத மனுஷர்களோடு கூட சேராத, பொல்லாத காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுதுன்னா, நமக்கும் கூட அது ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த வழியை விட்டு நம்மளால் வர முடியல. ஆனால் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவர் நம்முடைய தேவன். அந்த வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் நமக்கு நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். தேவன் நம்மை அடித்தாலும் கூட அது நம்முடைய நன்மைக்காக தான் தேவன் செய்கிறார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க கற்றுக்கோங்க. தேவனோடு கூட இருக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் என்ன என்பதை நம்ம அறிந்து அதை நம்ம விட்டு விலக்குவோமானால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டிய பாதையில் நடத்தி தேவன் நம்மை சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணுவார், சேர்த்து நம்மை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஆமென். ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது முதல் காரியம் என்னென்னா, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் என்ன பண்ண முடியாதுன்னா, அவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது காரியம், ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போது கவனிங்க, மூணாவது காரியம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போன்னா, நித்திய வாழ்வை அவன் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நல்லா கவனிங்க. நித்திய வாழ்வுனா என்னன்னா, அது நம்ம தேவனோடு கூட போயிட்டு நம்ம இனி வருகிற நாட்களில் தேவனோடு கூட வாழ போகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன ஆகும்னா, நம்முடைய பாவங்கள் நம்ம பிரித்து தேவனை விட்டு பிரித்து எடுத்துகிட்டு வந்தோம். ஆமென். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நல்லா கவனிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். என்னோடு கூட நீங்களும் இருக்கிற இடத்துலையே நீங்கள் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு,
அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென். ஒன் மோர் டைம் நான் வாசிக்கிறேன். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. ஆமென். அப்போ கவனிங்க, நம்ம நீதியாய் நடக்கும்போது, தேவன் நம்மை நீதியான பாதையில நடத்தும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல ஒரு ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன் என்னன்னா, அது நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது? 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நிறைய ஆண்டவருடைய சீஷர்களாக இருக்கட்டும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்களாக இருக்கட்டும், தேவன் என்னை எவ்வளோ அடித்தாலும் பரவாயில்ல, தேவன் என்னை எவ்வளோ சிட்சித்தாலும் பரவாயில்ல, என்னை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சென்று விட்டால் போதும், தேவன் எனக்கு அந்த நித்திய இளைப்பாறுதலை கொடுத்தா போதும், நான் தேவனோடு கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய சிட்சிப்பை அநேகர் என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் சொல்கிறார், கிறிஸ்துவனுடைய மரணத்தை நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய சரீரத்தில் சுமக்கிறேன். எத்தனையோ விதமான போராட்டம் வந்தது, அவருக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தது. அவர் முதலாவது என்ன பண்ணாருன்னா, தேவனுடைய பாதையை விட்டு தேவனுக்கு தான் நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், இருந்தார். ஆனால் கவனிங்க, ஆண்டவர் ஒரு 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 மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வரார். அப்போ என்ன நடக்குது, அன்னைக்கு தான் அவருடைய பாதையிலேயே என்ன நடக்குதுன்னா, ஒரு முழுமையான ஒரு மாற்றம், ஒரு சரியான பாதை அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் கூட, உங்களுடைய பாதை சரியாக இல்லையா, இல்லை தேவன் உங்களை எந்த பாதையில் நடத்த விரும்புகிறார், நாம் போகிற பாதை அது நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு செல்லுதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிதானித்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், ஓட வேண்டும் நம்முடைய ஓட்டத்தை. அப்போது அந்த பாதையில் என்ன இல்லையா, மரணம் இல்லையா. நம்ம நித்திய பாதையில் நமக்கு என்ன இல்லை, மரணம் இல்லை. நம்மளை தேவனை விட்டு பிரிக்கவே முடியாது. உண்மையான ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து வாழ்வோம். ஆமென். இன்றைக்கி நம்மளுடைய பாவங்களை நம்ம மறைக்கும் போது என்ன ஆகுது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வருது இல்லையா. அப்போது கவனிங்க, இன்றைக்கி நாம் என்ன பண்ணணும்னா, சத்தியத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லை, நம்ம சந்தோஷமாக சுகபோகமாக நம்ம வாழ்வோன்னா, நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மளை எங்கே கொண்டு போய் செல்லுது, அந்த பாதையில் நமக்கு ஒரு இன்பமான ஒரு தருணம் இப்போதைக்கு இருந்தாலும் அது நம்மளை எங்கே கொண்டு போய் செல்லுதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். நம்ம நிதானித்து நம்ம பார்க்க வேணும். நம்ம முன்னாடி வாசித்த அந்த வசனத்தை நான் மறுபடியும் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னன்னா பாருங்கள், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படின்ட்டு நம்ம வாசித்தோம். அதுக்கு கீழே இருக்கிற பகுதியை கூட நம்ம 2வது பகுதியாக வாசித்தோம். என்னன்னா, அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். இன்றைக்கி அந்த இரக்கத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள நாம் இன்றைக்கி இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் பாவம் இல்லாத மனுஷன் ஒருத்தனும் இல்லை, பாவம் செய்யாத மனுஷன் ஒருத்தனும் இல்லை. ஆனால் நல்ல ஒரு ஞானவான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ஆண்டவருடைய சத்தியத்தை ஒழுங்காக அறிஞ்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இரக்கத்தை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. இன்றைக்கி நாமளும் கூட என்ன பண்ண போகிறோன்னா, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். நீங்களும் கூட இன்றைக்கி நம்ம கடைசியாக நம்ம செபிக்க போகிறோம். என்னென்னா கவனிங்க, அந்த பாவ மன்னிப்பு எனக்கு கிடைக்கட்டும், அந்த இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும், அவருடைய அந்த ஆறுதல் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும், நான் கிறிஸ்துவ நிமித்த பாடுகளை அனுபவித்தா போதும், நான் கிறிஸ்துவோடைய பாதையில் நான் கஷ்டப்பட்டாலும் போதும், ஆனால் நான் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த உலக அசுத்தங்களுக்கு எல்லாம் கர்த்தர் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த 3 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த காரியத்தை நீங்கள் சரி செய்து கொண்டு தேவனோடு கூட நீங்கள் ஒப்புரவாகுங்க. தேவன் உங்களோடு கூட இந்த பேசின வார்த்தையில், தேவன் உங்களோடு கூட இடைப்பட்ட அந்த வார்த்தையில் நீங்கள் ஒப்புரவாகி தேவனோடு கூட நீங்கள் வாழ இனி ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது, வாழ்வடைய முடியாது. ஸோ அப்படியாக இன்றைக்கி நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு சரியான ஓட்டத்தை, ஒரு சரியான ஒரு துவக்கத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். கர்த்தர் உங்களை வெறுக்கலை, கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், உங்களுடைய பாதையை சரி பண்ணுகிறார், சரியாக உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு கூட வாழ அவரோடு கூட நம்ம இணைந்து கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. ஆமென்.
செபிப்போமா? கண்களை மூடி கேட்ட இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக என்னோடு கூட கேட்டவர்கள் நீங்கள் இந்த வார்த்தையை உங்களுடைய உங்களுடைய இருதயத்தில் உள்வாங்கி நீங்கள் செபிங்க.